ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே ஸ்போர்ட்ஸ் சேனல். இந்த வீடியோ சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 எல்லா டீம்ஸோடைய பிளேயிங் 11 மற்றும் ஸ்கோர் அனாலிஸை பற்றி தான் நம்ம இந்த டீமில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன டீமை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேப்டன் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா. இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு ரொம்ப சூப்பராகவே அமைச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நல்ல சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்டர் சொல்லாங்க. இந்தியன் பேட்டரை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி இந்தியா டீமில் விளையாடுற எல்லா பேட்ஸ்மேனுமே இப்போ மும்பைக்காக இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ் கிரிக்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பவுலிங் அட்டாக் சொல்லலாங்க. பவுலிங் அட்டாக்கில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பேஸ் பவுலர் ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்தியன் பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே வேண்டாம். அவரோட யாக்கர் அண்ட் நியூ பால் அவர் போடுற ஸ்பெல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனு சங்கா இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மேட்ச்சில் ரொம்ப சூப்பராக விளாண்டுட்ருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்ரீலங்கா பிளேயர் துஷாரா குட்டி மலிங்கான்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே யாக்கர் டெத் ஓவரில் சூப்பராக போட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் கூட ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து சாதனை பண்ணியிருக்காரு. அடுத்து ஜெரால்ட் கோஸ்டி ரொம்ப சூப்பராகவே ஃபேஸில் போடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா பெகண்டர் ஆஃப். இப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு பவுலருக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டராக ரொமாரியா செர்ஃபர்ட் வேறு இருக்கார். அவரும் ரீசெண்ட் டைமாக பவுலிங் ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க ஸ்பின்னர்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தா சாவ்லா, நபி அண்ட் குமாரா கார்த்திகேயன் மாதிரி தான் இருக்காங்க. சாவ்லா அண்ட் நபி தான் மெயினாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த வாட்டி ஸ்பின்னர் அவங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த மாதிரி விக்கெட் தூக்குறாங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதான். மற்றபடி வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா இவங்களோட பிளேயிங் 11 பற்றி பார்க்கலாம். இவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் ஓப்பனிங், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், நபி இல்லாட்டி ரொமாரியா செர்ஃபர்ட் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, கோட்ஸி, மது சங்கா. அண்ட் இவங்களுடைய இம்பேக்ட் பிளேயராக யாராக இருப்பாங்க, நேர் வகேரா இல்லாட்டி ஆகாஷ் மதுவால். இதை பொறுத்து தான் மாறும். பட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க. பார்ப்போம் இந்த வாட்டி ப்ளே ஆஃப் வராங்களா இல்லையான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதேமாரி உடனே இதேமாரி வீடியோ வேணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.